ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்டிலே சிக்கன் செமி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு கடாயை வச்சிட்டோம். அது கூட கடாய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 4 கரண்டி ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, அதாவது 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் அது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, சரிங்களா, அது போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்லேருந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது தான், சரிங்களா. அதிக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. இது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோன்னா சின்ன வெங்காயம். இப்போ நான் 1/2 kg சிக்கனுக்கு நான் செய்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு, முழு பூண்டு நம்ம எடுத்தோம்னா அது எவ்வளோ வரும், ஒரு 6-7 பல் வருமா, அந்த மாதிரி அதை எடுத்து ஒரு முழு பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம நறுக்கிற மாதிரி நீல வாக்கில் நறுக்கி இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறோம். இது கொஞ்சம் ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வதங்கினக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கன் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கி நம்ம இது பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா அப்போ கறி சீக்கிரம் வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கறியும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை நல்லா பரட்டிக்கலாம். நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் முழுகிற அளவுக்கு, அதாவது 1 செம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இதை அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுக்கலாம். இல்லை இது வேகாத நம்மளுக்கு எப்படி தெரியுன்றவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி கறி வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னெல்லாம் நார்மலாக வெள்ளைன்னு ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம மூடி வச்சிடலாமா? மூடி வச்சு வெந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் இதாக நல்லா வெந்துருச்சு. இன்னும் கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜேபி சிக்கன் மசாலா இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 1/2 kg சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா பாக்கெட் நான் ஜேபி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறேன். சரிங்களா?
இப்போ இந்த கிட்டியாக வரும். நீங்கள் அதை கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா அந்த கெட்டியெல்லாம் கரைஞ்சிரும். சரிங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியிலே நல்லா வேக விட்டாலும் அந்த பொடி சீக்கிரமாக கரைஞ்சிரும். சரிங்களா? இப்போ நல்லா பெரட்டி விட்டு அந்த பொடி கொஞ்சம் இதாகிற வரைக்கும், அந்த கட்டியெல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த கறி வேகிறப்ப போட்ட உப்பு தான். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த உப்புமே சேர்க்கலை. ஃபஸ்ட் நம்ம அந்த கறி வேகிறப்ப நம்ம 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம போட்டிருந்த உப்பு. ஏன்னா இந்த பொடியிலே உப்பு இருக்கனால நம்ம மேற்கொண்டு எந்த ஒரு உப்புமே நம்ம சேர்க்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த நல்லா பெரட்டி விட்டுக்கப்புறம் இந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா இந்த பொடியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றிட்டுருக்கு. கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக சாப்பாட்டில் கூட நீங்கள் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் திக்காக வேணும், கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்ற விட்டு பெரட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ரசம் இல்லை எதுக்காச்சும் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இது நான் கறி வேக போடுறப்பயே என் பையனுக்கு கொஞ்சம் வந்து சிக்கன் சூப் கொடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா கறி அந்த வெந்த தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி அது கூட கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது ஆறினோன்னே குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த பொடி நம்ம வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டனால கொஞ்சம் காரமாக இருக்கும். காரமாக சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை ரொம்ப காரமாக இருக்குன்னா அது கூட வந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டி மறுபடியும் எக்ஸ்ட்ரா அது மேலே ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் காரம் கம்மியாயிரும். எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக தெரியுது, அதனால் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கிறேன். அவ்வளோ தான். நல்லா வத்திருச்சு. ஓகே, நம்மளோட சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய சிம்பிள் சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.